அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில். கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கத்தை நம்ம மீட்கும் பணியை போய் கலந்துக்குவோம். வாங்க போவோம். மண்ணில் தான் இருக்குது, வெட்ட வெளியில் இருக்குது. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை திருப்பணியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இது ரொம்ப பழமையானது. இந்த சிவலிங்கத்தையும் நந்தியும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக இங்கேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. அறியாத ஆலயங்கள் மற்றும் கோவை அரண்பணி சகோதரர்களுடைய முழு பொறுப்பில் தான் இந்த அன்னதானமே நடந்துட்டுருக்கு. அனைவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இனிமேல் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த பதிவு. எந்த ஊர்ல சிவலிங்கம் பால்பட்டு இருக்கோ ஊரே பால்பட்டு விடும். மணிவாசர் பிறந்த இடத்துல செருப்பு போட்டு நட கூட எங்களுக்கெல்லாம் கால் பூசம். தம்பி, மேடம், அப்புறம் நம்ம சதுரகிரி சித்தன், தமிழர் குலம், இப்போ இந்த நண்பர்களோடு சேர்ந்து இன்னைக்கு திருப்பணி செஞ்சு கொடுத்துருக்கிறோம். மிகப்பெரிய ஏரிக்கு பக்கத்தில் இந்த திருப்பணி நடந்தது. சிவலிங்கத்தையும் நந்தியையும் மீட்டு எடுத்து இங்கே வச்சு திருப்பணி முடிச்சாச்சு. மதுரை மாவட்டம் திருவாதவூர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊரான திருவாதவூருக்கு அருகில் ஆமூர் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கத்தை மீட்டெடுத்து திருப்பணிகள் செய்கிறதுக்காக அறியாத ஆலயங்கள் சகோதரர் அவர்கள் மூலியமாக நமக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து நம்ம இங்கே மதுரைக்கு வந்துட்டோம். தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டோம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி, 2:30. பஸ் இல்லை. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவாதவூருக்கு பஸ் இல்லை. நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 5 மணிக்கு தான் இங்கேருந்து பஸ்ஸாக நம்ம 5 மணி வரையும் இங்கே வெயிட் பண்ணி பஸ்ஸில் தான் போக போகிறோம். திருவாதவூர் போயிட்டு ஆமூர் தான் வரப்போகிறோம். வந்துட்டோம். கரெக்டாக மாணிக்கவாசகர் பிறந்த ஊரான திருவாதவூருக்கு வந்தாச்சு. கடைசியாக இந்த இடத்துல தான் வந்து நிற்கிது. இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். நம்ம ஆட்டோவில் கிட்டத்தட்ட 600 ரூபா கேட்டாங்க. பஸ்ஸில் 30 ரூபாவில் முடிஞ்சிருச்சு. அந்த பணத்தை வச்சு வேறு ஏதாவது நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆகுது. 3/4 மணி நேரத்தில் கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் இங்கே வந்துருச்சு. சரியாக 5 மணிக்கெலாம் வந்துருச்சு. 5 மணிலேருந்து 5 மணிக்கு ஏற ஆரம்பித்து 3/4 மணி நேரத்தில் நம்ம இங்கே வந்து இறங்கிட்டோம். இப்போ இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு வெளியிலேயே மிகவும் அற்புதமான குளமும் இருக்குது. பார்ப்போங்க. நன்றிண்ணா. பஸ்ஸு கிளம்பிருச்சு.
தமிழர் குலத்தில் என்னோட பயணம் செய்யும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா மதுரையிலேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான திருவாதவூரில் தான் இருக்கோம். திருவாதவூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆமூர் என்ற கிராமத்தில் சுமார் 800லேருந்து 1000 ஆண்டுகள் பழமையான சிவலிங்கங்களை மீட்கும் திருப்பணிக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்ம அறியாத ஆலயங்கள் சகோதரருடைய அழைப்பின் பேரில் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். மிக பழமையான இந்த கோயிலுக்கு எதிர்புறமே பார்த்திங்கன்னா ஒரு குளமும் இருக்குது. அந்த குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா பல கற்கள் சிதைவடைஞ்சு கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பெரும்பாலும் நம்ம பாண்டிய தேசத்தில் பல கோயில்கள் தரமட்டமாக ஆயிடுச்சு. அதில் முக்கியமான சில கோயில்கள் தான் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பெருமளவில் பாண்டிய தேசத்தில் பல கோயில்கள் தரமட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், தரமட்டமாக அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம 800லேருந்து 1000 ஆண்டுகள் பழமையான அந்த சிவலிங்கங்களை மீட்டு எடுக்கும் திருப்பணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம அறியாத ஆலயங்கள் சகோதரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். மாணிக்க வாசகருடைய கோயிலில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ நேராக போய் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலில் போயிட்டு தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பார்ப்போம். வாங்க போவோம். குளத்துக்கு பக்கத்துலேயே அற்புதமான ஒரு பிள்ளையார் சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது. கோயிலுக்கு வெளியிலேயே இருக்குது. காட்சி நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அறியாத ஆலயங்கள் சகோதரரை போய் பார்ப்போம். நம்ம இப்போ அவங்களோட தான் போக போகிறோம். நேற்றே அந்த சிவலிங்கத்தையும் நந்தியும் எடுத்து வைக்கிறதுக்கான பீடம் கட்டியாச்சு. அந்த இடத்த பள்ளமாக இருக்கிறதுனால புதுசாக மண் போட்டு இந்த இடத்த முழுமையாக நிரப்புறாங்க. ஜேசிபியை வச்சு உள்ளே நிரப்பிட்டாங்க. மேனுவலாக மண்வெட்டியை வச்சு ஃபுல்லாக நிரப்பிட்டுருக்காங்க. நிரப்பி முடித்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தையும் நந்தியையும் எடுத்து இங்கே வைப்பாங்க. மிகப்பெரிய ப்ராசஸ் தான். ஊர்க்காரங்களும் சேர்ந்து கை கொடுக்குறப்ப தான் இந்த இடம் ஒரு அற்புதமாகவே இருக்குது. திருவாதவூருக்கு பக்கத்தில் இருந்த அந்த சிவலிங்கத்தை எடுத்து இன்றைக்கி திருப்பணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராப்ளம் போல் கேட்க போயிருக்காங்க. மண்ணில் தான் இருக்குது, வெட்ட வெளியில் இருக்குது. அதை ஜேசிபியை வச்சு எடுத்துகிட்டு இது மேலே வச்சு திருப்பணிகள் செய்ய போகிறாங்க.
நந்தியும் சிவலிங்கத்தையும் பீடத்தில் வைக்கிறதுக்கான அளவுகளை எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஜேசிபியை வச்சு மேலேருந்து எடுத்து இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போய் தான் வைக்க போகிறாங்க. இது எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்றதுக்காக ஐயா வந்து தோண்டி பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டு தான் இதை வந்து எடுக்கிறது. ஏன்னா சிவலிங்கம் பாதி வந்து உடஞ்சி தான் இருக்குது. இதை பொறுமையாக எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இதை பொறுமையாக எடுத்து தான் அங்கே வைப்பாங்க. வேப்பங்குளத்தில் எப்படி நம்ம ஜேசிபி வச்சு தூக்கி நந்தியை வச்சாங்களோ அதே மாதிரியே தான் இது. அவ்வளோ அற்புதமான ஒரு நந்தியும் சிவலிங்கம் தான் இது. கீழே ஃபுல்லாக கல் வச்சுட்டாங்க. பார்த்து ஐயா வந்து கடப்பாறையை வச்சு தூக்கி கீழே ஃபுல்லாகவே கல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதாரமாக தான் இருக்கும். அதனால் மிகவும் மிக 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 கவனமாக தான் இதை செஞ்சிட்ருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை திருப்பணியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் அமர்ந்து பொங்கல் வச்சு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு இந்த திருப்பணியை மேற்கொள்கிறோம். இவருங்க எல்லாமே அமர்ந்திருக்காங்க. பெரிய கயிறு இருக்குல்ல, மஞ்சள் கயிறு இருக்குல்லையா, அதை எடுத்துட்டு வாங்கயா. ஒரு அடி மேலே ஏற்றி கல் வச்சுருக்காங்க, பிரிக்ஸ்க்கு வச்சுருக்காங்க, செங்கல் வச்சு அதுக்கப்புறம் இதில் பெல்ட்டு போட்டு தூக்கி தான் அங்கே எடுத்து வைக்க போகிறாங்க. மிகவும் கனமானது தான், அவ்வளோ பெரிய வெயிட்டு. இந்த காலத்தில் நம்ம ஜேசிபி வச்சு தூக்கி வைக்கிறோம், அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு வியக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த சிவலிங்கத்தையும் ஆவுடையும் தூக்கிட்டாங்க. அதற்கப்புறமா தான் நந்தியை தூக்கி வைக்க போகிறாங்க. இப்போ பெல்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேசிபியை வச்சு எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க. இந்த இடம் தான் சிவலிங்கத்தை தூக்கி வைக்கிற இடம். ஜாமான் நான் வெளியே மாட்டேங்கண்ணா, அதெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு வண்டி எல்லாம். அதெல்லாம் இதை வந்து இந்த சிவலிங்கம் வந்து கொஞ்சம் மிகவும் வந்து கனமானது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி வந்து சேதாரமாக இருக்கிறதுனால மிக மிக கவனத்தோடு தான் இதை மேற்கொள்கிறாங்க. பாத்திரத்தில் வச்சுருங்க, சின்ன மோந்து மோந்து அதுக்குள்ள
அந்த காலத்துல அபிஷேக ஜாமான் இருக்கு. அபிஷேக ஜாமான் இருக்கு. எங்க இருந்துங்க பறிச்சவன் எடுத்து விடுமா சார்? சொல்லுங்க சார், எடுத்து விடுமா? வந்துருச்சு. 4 இன்ச் இருக்குது. குடத்துல ஓட கடலே போற்றி தேகம் பத்திரேந்த போற்றி தாராய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால முன்னாடி பக்கெட்டில் 4 பேர் நின்றுருக்காங்க.
முதல்ல ஆவுடையோட சேர்த்த லிங்கத்தை வச்சாச்சு. அதுக்கப்புறமா நந்தியை தூக்கிட்டு வந்து நந்தியை ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நந்தியை எடுத்துட்டு வந்து அந்த பீடம் கட்டின பீடத்தில் வச்சிட்டாங்க. மிகவும் பழமையான நந்தி, அதனால கொஞ்சம் கவனமாக தான் இதை வந்து ஏன்னா ஏற்கனவே அதுக்கு மேலே உள்ள இதெல்லாம் தோலாக எடுத்துருக்கு. அதனால ரொம்ப 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 கவனமாக தான் இதை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. நந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே எந்திரி தகடு அதுக்கப்புறம் திருநீரெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் அந்த நந்தியை நல்லா அரிசி மாவு போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த கட்டின பீடத்துக்கு மேலே வச்சுட்டாங்க. இவங்களுடைய சீரிய முயற்சியில் தான் இன்றைக்கி வந்து அந்த சிவலிங்கத்தையும் நந்தியும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக இங்கேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப உங்கள் பேர் சகோதரர்? பேர் உதயகுமார். உங்கள் பேர் சகோதரர்? அசோக். உங்கள் பேர்? சூர்யா, அசோக், உதயகுமார். உங்கள் பேர்? ஆனந்த் பாலமுருகன். இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல இருந்த சிவலிங்கத்தையும் நந்தியும் தான் இங்கேருந்து எடுத்து அந்த மேற்கூரை அமைத்த இடத்துல வச்சாச்சு. எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இந்த இடத்த வச்சாச்சு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும். இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் இதனுடைய புனித தன்மையே நம்மளுக்கு அவ்வளோ அற்புதமாக தெரியுது. நந்தியையும் ஆவுடை லிங்கத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே உணவு வந்து பரிமாறப்படுது. இது வந்து அறியாத ஆலயங்கள் மற்றும் கோவை அரண்பணி சகோதரர்களுடைய முழு பொறுப்பில் தான் இந்த அன்னதானமே நடந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். என்ன தான் வெவ்வேறு குடும்பமாக இருந்தாலும் இந்த இடத்துல அனைவருமே ஒற்றுமையாக ஒன்றா உட்காந்து அமர்ந்து சாப்பிட்ற இந்த ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க, இந்த ஒரு உணர்வுலாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது, எப்போதும் கிடைக்காது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது தான் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த மாதிரி உணவு பரிமாறுறது அவ்வளோ அருமையாக இருக்குது. போதும் அவ்வளோ அற்புதமாக சமைச்சிருக்காங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், கொஞ்சம் காய்கறிகள். அனைவரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இனிமேல் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த பதிவு. ஒவ்வொரு பதிவுகள் கடந்துருச்சுன்னா அது வாழ்க்கையில் எப்போதுமே கிடைக்காது. அதனால் பதிவுகளை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐயா, உங்களோட பொறுப்புணர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுறேன். காட்சிக்கு அறியாய் போட்டு கற்றாரிடம்பை களைவாய் போட்டு ஓவே அமர்வுலகு அனைத்தும் உருவிப்போக உயிலிரு குணத்து ஆண்டு கொண்டார் போலும் போற்றி மகரவானம் மகிழ்ந்தாய் போற்றி புனிதன் சடையமர் வனிதை போற்றி கங்கையனும் மங்கை போற்றி காட்சிக்கு அறியாய் போற்றி கட்டவரிடம்பை களைவாய் போற்றி வில்லால் வேணர மீதாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி பாட்டுக்கும் மாட்டுக்கும் பண்பா போற்றி பல்லுளியாய படைத்தாய் போற்றி உபாகம் கொண்டாய் போற்றி கோளரோ மாட்டும் குலகா போற்றி ஆரேறு சின்ன உடையாய் போற்றி அடியாருக்கு ஆரமுதுவானாய் போற்றி.
பூஜை போட்டு எடுத்து கொஞ்சம் விரிச்சு
அம்மா இதாங்கம்மா இதான் பார்வதி தேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி உடல் இளங்கு குருமணியே போற்றி தென்னில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றனக்கு ஆரமுதாய் போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தம்பியே காலப்படும் நம்பியே கைதொழு போவாங்க. மாணிக்கவாசகர் பிறந்த இடத்துல பக்கத்துல ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது கோவை அரண்மனை அறக்கட்டளை அந்த குழுவில இருந்தா நாங்க வந்திருக்கிறோம். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சுவாமியை பத்தின தகவல் ஒரு 45 நாளுக்கு மேல இருக்கும். அம்மா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தேவி அம்மா, அவங்க உங்க ஊர் பக்கத்துல அவங்க ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு சாமி இருக்குது அப்படின்ற தகவல் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு மேல நாங்க இது மாதிரி ஒரு பழமையானது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா, இந்த சுவாமி சிவலிங்கங்களோ கல்வெட்டுகளோ எதுவும் கிடைச்சதுன்னா அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பேன், இது எந்த வருடமா இருக்கும்னு. அவங்களும் அவங்களுடைய தொல்லியல் சார்ந்து இருக்கக்கூடிய வல்லுநர்கள்ட்ட கேட்டுட்டு அது இந்த வருடமா இருக்கும், இந்த மன்னர்களுடையதா இருக்கும் தகவல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த சிவலிங்கத்தை பத்தின தகவல் தான் உங்க ஊர்ல இருந்ததை எடுத்து போட்டிருந்தாங்க.
அப்புறம் தான் நாங்கள் அவங்கள தொடர்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் பொறுங்க, ஒரு மாதம் பொறுங்க, நாங்கள் ஊரில் ஒரு அனுமதி கேட்டுட்டு இருக்கிறோம், அப்புறம் நீங்கள் திருப்பணி பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சமீபத்தில் கால் பண்ணி அங்கே ஊரில் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் திருப்பணி பண்ணலான்னு. அப்புறம் நாங்கள் இருக்கிறது வந்து நாங்கள் திண்டுக்கல், நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன், ஐயா கோயில் ஸ்தபதி. அப்போ நாங்கள் பக்கத்தில் போக முடியாததால் நாங்கள் என்ன சொன்னால், அறியாத ஆலயங்கள் தம்பி செல்வ முத்துக்குமார் தம்பி, அவருக்கு கிட்டத்தட்ட விருதுநகர் பக்கத்தில் ஒரு 3 சிவலிங்கங்கள் எடுத்து இதே போல் வெட்ட வெளியிருந்து எடுத்து வச்சு திருப்பணி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால சொன்னோம், நீங்கள் வாய்ப்பு இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோம். அப்புறம் அவங்களும் இதை வந்து பார்த்துட்டு வீடியோலாம் நிறைய போட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, ஊரில் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அழகா மேலே எடுத்து வச்சு கொடுத்துட்டோம். இது இப்ப மேல வந்துருச்சு. இனி ஒரு முறை சாமி இது போல மாட்டு கட்டுத்தரலையோ மண்ணுலயோ போகுமா? போகக்கூடாது. எந்த ஊர்ல சிவலிங்கம் பால்பட்டு இருக்கோ ஊரே பால்பட்டு விடும். நெத்தியில் எப்படி திருநீர் இல்லைன்னா பாலோ, அது மாதிரி எந்த ஊர்ல சிவலிங்கமோ நந்தியோ ஆவுடையோ நடுவுல இருக்க லிங்கபானமோ இப்படி வழிபாடு இல்லாம ஒதுங்குதோ அந்த ஊருக்கே முதல்ல சிறப்பை கெடுக்கும். அதனாலதான் கோவில் இல்லாத ஊர் குடியிருக்கு. கோவில் அப்படின்னாலே முதல்ல சிவன் கோவில் தான், அதுதான் கோவில். மணிவாசர் பிறந்த இடத்துல செருப்பு போட்டு நட கூட எங்களுக்கெல்லாம் கால் கூசுது. அவர் பிறந்த இடத்துல அவ்வளவு பெரிய மண்டபத்தை ஏன் கட்டுறாங்க? 4 பேர் வந்து தங்கி படிக்கணும்னு தானே செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருந்தா நாங்களும் வந்திருக்கிறோம். தம்பி, மேடம், அப்புறம் நம்ம சதுரகிரி சித்தன், தமிழர் குலம், இப்ப இந்த நண்பர்களோடு சேர்ந்து இன்னைக்கு திருப்பணி செஞ்சு கொடுத்துருக்குறோம். நல்லா சாமியை கும்பிட்டுக்கிறது, அதுதான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்காது. முருகர் சிலை இது கிட்டத்தட்ட எத்தனை வருடம் மேடம்? 1712 இல்லைங்க, 1311 வருடம் சாலிடா புள்ளி நம்ம பத்திரத்துல எழுதி கொடுத்தது மாதிரி 700 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம், அருமையான ஒரு சிவலிங்கம். தேடியுமே கிடைக்காத ஒரு சாமி. இவ்வளவு பெரிய சாமி எல்லாம் கோயில் இருந்துச்சுன்னா நம்ம எட்டி பார்ப்போம், பக்கத்துல போய் தொட முடியுமா? பக்கத்துல நிக்க விடுவாங்களா? அருமையான சாமி. நீங்க எல்லாம் கோயில தேடி போகணும், சாமியே உங்களை தேடி வந்திருக்குது. அருமையா கும்பிட்டுக்கிடுங்க. தினந்தோறும் 40 நாள் மண்டல பூஜையை நல்லா செய்யுங்க. டெய்லி ஒருத்தர் ஒரு சுண்டலோ சாமிக்கு மட்டும் அழகா நல்ல ஒரு பொங்கல் வச்சு, நல்லா இனிப்பா நல்ல ஒரு பொங்கல் வச்சு சாமிக்கு வைங்க, வர்றவங்களுக்கு கொடுங்க. 48 நாள் தொடர்ச்சியா வழிபாடு பண்ணுங்க. 48வது நாள் மண்டல பூஜை முடிஞ்சுன்னா வந்து பண்ணி கொடுத்துட்றோம். நல்லா சாமியை கும்பிட்டுக்கணும். 15 நாளுக்கு ஒரு முறை வந்து பிரதோஷம் வரும். பிரதோஷம் உங்களால முடிஞ்சதை சேர்ந்து சாமிக்கு ஊற்றி அழகா சாமியை கும்பிட்டுக்கணும். சரிதானே? இது ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கணும்னு நினைச்சது. இனி ஒரு முறை இந்த சிவலிங்கம் மாட்டு தொழுவத்திலேயோ மண்ணுக்குள்ளேயோ குப்பையிலேயோ போகக்கூடாதுன்றதான் கேட்டுக்கிறோம். இந்த திருப்பணிக்கு பெரும் வாய்ப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களாக உங்களுடைய திருவடிகளையும் நம்முடைய அறியாத ஆலயம் மற்றும் தமிழர்களும் சதுரகிரி சித்தன் மற்றும் அம்மா அவர்களும் தங்களுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மணிவாசகர் பிறந்த ஊர்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பு, நான் நினைக்கிறேன் நின்று புல்லரிச்சு போயிட்டோம். எவ்வளவு பெரிய சமயக்குறவர்கள்ல திருவாசகம் தந்த பெருமான், அது பாத சிலம்பொலி கேட்ட இடம், உத்தரகோச மங்கையில போய் பொன்னூஞ்சல் பாட்டை இவர் பாடித்தான் இன்னைக்கு உலகமே பாடுது. அவ்வளவு பெரிய மகான் பிறந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இப்படி இருக்கிறத பார்க்கையில ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அருமையான வாய்ப்பு, சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லாம் உணர்வுபூர்வமா உணரத்தான் முடியும். எப்படி தாயினுடைய அன்பை சொல்லி விவரிக்க முடியுமா? அதை போலத்தான் அப்படி ஒரு சுவாமி, அருமையான திருமேனி, கும்பிடுக்குதுங்க. அது ஒண்ணுதான் அவங்களுடைய சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மிகப்பெரிய ஏரிக்கு பக்கத்தில் இந்த திருப்பணி நடந்தது. இந்த திருப்பணி காலையிலேருந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான மிக மிக புனிதமான இந்த ஸ்தலத்தில் பல நூற்றாண்டுகளாக வெட்ட வெளியில் தான் இந்த லிங்கமும் நந்தியும் இருந்தது. இன்றைக்கி கோவை அரண்மனை அறக்கட்டளை மற்றும் அறியாத ஆலயங்கள் சகோதரர் மற்றும் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சிவலிங்கத்தையும் நந்தியையும் மீட்டு எடுத்து இங்கே வச்சு திருப்பணி
முடிச்சாச்சு. போன்ற பல இடங்களில் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியிலையும் சரி, பூமிக்கு அடியிலையும் சரி பல லிங்கங்கள் வந்து இருக்குது. உங்கள் ஊரில் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கொடுக்குற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து எங்கள் ஊரில் இருக்கிற சிவலிங்கத்தை மீட்டு எடுத்து மேற்கூரை அமைச்சு கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு திருப்பணி செஞ்சு தருவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த ஊர்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களை அறியாமலேயே பல விஷயங்கள் இங்கே நடந்துச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கல்லாம் வச்சு ஒரு திருவிழாவுக்கு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே தான் இன்றைக்கி இந்த திருப்பணி நடந்தது. எங்களுக்கு அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சிவலிங்கமும் நந்தியும் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக பழமையானது மாதிரி தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் பார்த்தா முற்கால பாண்டியர்களுடைய கலைவண்ணத்தில் தான் இருக்கிற மாதிரி இது இருக்குது. முருகன் சிலை ஒன்று இருக்குது. அந்த முருகன் சிலை 13ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்க அதிகமாக வாய்ப்புள்ளது. அந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகிய வேலைப்பாடோடு தான் அந்த முருகன் சிலை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த முருகன் சிலையை கம்மாயிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பைரவர் சிலை இருந்தது. அந்த பைரவர் சிலை எல்லாமே சேர்த்து இங்கே வந்து திருப்பணி செஞ்சதில் அவ்வளோ அற்புதம். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே வந்து மனநிறைவோடு தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. இது போன்ற பல விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். மற்றும் சுவாரஸ்யமான ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க தமிழ். மன்னர் பெருமா